அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு அடுத்தடுத்து வரி போட்டு திட்டினார். வர்த்தக காரணங்களுக்காக முதலில் 25% பரஸ்பர வரி விதித்தார். உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி கூடுதலாக 25% அபராத வரி விதித்தார். இந்தியாவுக்கு அமெரிக்கா போட்ட 50% வரியும் அமலுக்கு வந்துவிட்டது. இந்த வரி விதிப்பு ஒருதலைபட்சமானது என்று ஏற்கனவே இந்தியா சொன்னது. அதே நேரம் அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு அடிபணியவில்லை. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இப்போது வரை நிறுத்தவில்லை. இந்த நிலையில் இந்தியா மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார் டிரம்ப். அவர் வெளியிட்ட அறிக்கை: இந்தியாவுடன் நாம் குறைந்த வியாபாரம் தான் செய்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மிடம் பெரிய அளவில் வியாபாரம் செய்கிறார்கள் என்பது சிலருக்கு தான் புரிகிறது. அதாவது நாம் இந்தியாவுக்கு விற்பனை செய்வதை விட பல மடங்கு அதிக பொருட்களை நமக்கு விற்பனை செய்கிறார்கள். அமெரிக்கா தான் இந்தியாவின் பெரிய கஸ்டமர். ஆனால் நாம் மிகவும் சொற்ப அளவிலான பொருட்களை தான் இந்தியாவுக்கு விற்பனை செய்கிறோம். இது முற்றிலும் ஒருதலைபட்சமான வர்த்தக உறவு. பல ஆண்டுகளாக இதுதான் நடக்கிறது. இதற்கு காரணம் இந்தியா போடும் வரி. இவ்வளவு காலமும் அவர்கள் நம்மிடம் அதிக வரியை வசூலித்து இருக்கிறார்கள். மற்ற எல்லா நாடுகளை விடவும் இந்தியா நமக்கு போடும் வரிதான் அதிகம். எனவேதான் நம்மால் இந்தியாவுக்கு பெரிய அளவில் வியாபாரம் செய்ய முடியவில்லை. இது அமெரிக்காவுக்கு பேரிழிவு. இந்தியா கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை ரஷ்யாவிடமிருந்து தான் வாங்குகிறது. நம்மிடம் மிக குறைந்த ஆயுதங்களை தான் வாங்குகிறார்கள். இப்போது அவர்கள் அமெரிக்காவுக்கு போடும் வரியை முற்றிலும் நீக்க முன்வந்து இருக்கிறார்கள். ஆனால் இது மிகவும் காலம் கடந்த முடிவு. பல ஆண்டுக்கு முன்பே அவர்கள் இதை செய்திருக்க வேண்டும். மக்கள் சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன் என்று டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு இந்தியா விதித்து வரும் வரியை முற்றிலும் நீக்குவதாக இதுவரை இந்தியா எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இதனால் டிரம்ப் அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனா சென்ற பிரதமர் மோடி 2 நாள் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்றார். சீன அதிபர் ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து தனியாக பேச்சுவார்த்தையும் நடத்தினார். இதன் தொடர்ச்சியாகத்தான் டிரம்ப் இந்தியா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார். டிரம்ப் அறிக்கை வெளியே வருவதற்கு சில மணி நேரங்கள் முன்புதான் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் ஒரு அறிக்கை வெளியிட்டது. அமெரிக்கா இந்தியாவின் உறவு புதிய உயரத்தை எட்டும். அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ சொன்னதாக அதில் கூறியிருந்தது. இதற்கு நேரெதிர்மாறாக டிரம்ப் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது குழப்பத்தை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.